அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, சிறுநீர் கழித்த உடனே அதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்னு கேட்டா, சில சொட்டுகள் அது வெளிப்படுகிறது. சிறுநீர் கழிச்சு எந்திரிச்ச உடனே மறுபடியும் என்ன செய்யுது, சொட்டு சொட்டா வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி சுத்தமாகவே இருக்க முடியல, இதனால தொழுகை கூட ஒழுங்காக செய்ய முடியல, அப்படி அடிக்கடி ட்ரெஸ்ஸை மாற்றி மாற்றி தொழ வேண்டிய நிலையில் இருக்கிறேன், இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. அது மாதிரி காற்று பிரிகிறது இருக்கிறது, நினைச்சா காற்று போகும், நினைச்சா கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ஒன்று இருக்கிறது. சில பேருக்கு என்ன செய்ய, அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, காற்று போய்கிட்டே இருக்கும், வாயு அதிகமாக ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும், அது அப்படியே காற்று பிரிந்து கொண்டே இருக்கும். அப்ப இவங்க ஒழு செய்து விட்டு வருவாங்க, காற்று போயிடும், ஒழு நீங்கிரும், ஒழு செஞ்சா மரம் போயிடும், ஒழு செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரி இருப்பார்களே, ஆனால் இவர்களுக்கு மார்க்கத்தில் என்ன என்று கேட்டால், இவருக்கு இது ஒரு நோய். இந்த நோயை அல்லாஹ் தான் கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் நோயை கொடுத்துருக்கும் பொழுது அதுக்கு உரிய ஒரு சலுகையும் சேர்த்து தான் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். இவங்கெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த சிறுநீர்கள் போய்கிட்டே இருந்தாலும் அது பாதிக்காது. ஒவ்வொரு வக்து தொழுகைக்கும், ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுகை இருக்கு இல்லையா, 5 டைம் அவங்க ஒழு செஞ்சுக்க வேண்டியதான், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு இந்த மாதிரியா சொட்டு சொட்டா போனுச்சுன்னு சொன்னா அது ஒழு நீங்காதுன்னு நினைச்சுக்கிற வேண்டியதான். என்னடா அவர் கண்ட்ரோல்ல வைத்து கொண்டிருந்தால் தான் சட்டம் போட முடியும். அவருடைய கண்ட்ரோல்ல இல்லைங்கும் பொழுது அவருக்குன்னு எந்த ஒரு சட்டத்தையும் போட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த மாதிரியான பிரச்சனை இல்லாட்டா கூட வேற மாதிரியான ஒரு கேஸ் அவங்கள்ட்ட வருது. என்ன கேஸ்னா, ஒரு பெண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு ரத்தப்போக்கு இருந்துகிட்டே இருக்குது, எப்ப பார்த்தாலும் ரத்தப்போக்காவே இருக்குது. அப்ப டெய்லி ரத்தப்போக்கா இருக்குமே, ஆனால் அவங்க எப்படி தொழுகிறது அப்படின்னு கேள்வி வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ மாதவிடாய் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்திருக்கும்ல, அது ஒரு 7 நாளோ 5 நாளோ ஒரு வாரமோ அது மாதவிடாயிட்டு வைத்துக்கொண்டு மீதி உள்ளதெல்லாம் நோயின்னு நினைத்துக்க, நீ தொழுதுகிட்டே வா, ரத்தம் போனாலும் பரவாயில்ல, நீ பாட்டு தொழுதுகிட்டே வா, ஆனா ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒழு செஞ்சிக்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வழிகாட்டுறாங்க. அதுதான் இந்த மாதிரி உள்ள எல்லாருக்கும் உள்ளது சட்டம். அப்போ ஒருத்தருக்கு சிறுநீர் போய்கிட்டே இருக்குன்னு சொன்னா அவர் ஒழு செஞ்சுட்டார்ல, நோய் தானே, அவர் கண்ட்ரோல்ல தானே இருக்க மாட்டேங்குது, ஒழு செஞ்சுட்டாருன்னு சொன்னா லோகருக்கு ஒழு செஞ்சுட்டாரே, ஆனால் அசர் வரைக்கும் அவர் எத்தனை தொழுதாலும் சரி அது பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனையினால ஒழு நீங்காது. மறுபடியும் அசர் வக்து வரும்பொழுது என்ன செய்யணும், மறுபடியும் ஒரு தடவை ஒழு செய்து கொள்ளணும், மகரிப் வக்து வரும்பொழுது ஒரு ஒழு செஞ்சு கொள்ளணும். அவ்வளவுதான் இவருக்கு உள்ளதே தவிர இதுக்காக வேண்டி நீங்க போட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்க தேவையில்லை. இதெல்லாம் நோய், இது ஒரு வகையான நோய், இதை அழட்டிக்கிற வேண்டியது இல்லைன்னு புரிஞ்சு கொள்ளணும்.